அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மோசடியால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு ஆபத்து. பன்னிப்பட்டியாவில் கோர விபத்து, ஒருவர் பலி, மேலும் 3 கவலைக்கிடம். இலங்கையில் இணையமூடாக நடக்கும் மோசடிகள், அதிரடியாக கைதாட வெளிநாட்டவர்கள். நெடுந்தீவுக்கு பயணிகள் ஏற்றிச் சென்ற படகில் மதுபானம். வவுனியாவில் ரவுடியான பெண் மற்றும் ஒரு பெண் மீது கத்தி குத்து தாக்குதல். லோப் செரிவாய் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த கார், 5 வைத்தியசாலையில். மட்டக்களப்பு கொழும்பு இரவு தொடர்ந்து சேவை மீண்டும் ஆரம்பம். இடியுடன் கூடிய பலத்த மழை, விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. தொடர்பட விரிவான செய்திகள். நுரச்சோலை லக்விஜிய மின் உற்பத்தி நிலையத்துக்கு தரமற்ற இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியை பயன்படுத்துவதால் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு சேதம் ஏற்படும் என எரிசக்தி நிபுணர் விதுர ரலப்பனாவ தெரிவித்துள்ளார். முன்னர் இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியும் மின் உற்பத்தி நிலையத்துக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும், அடுத்த மாதம் முதல் புதிதாக இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியை முழுமையாக பயன்படுத்த வேண்டியிருக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இது லக்விஜிய மின் உற்பத்தி நிலையத்தின் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு சேதம் விளைவிக்கும் அபாயத்தை ஏற்படுத்துவதாக விதுர ரலப்பனாவ குறிப்பிட்டுள்ளார். மிகவும் குறைவான காலப்பகுதிக்கு தென் ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டுவரப்பட்ட நிலக்கரியை பயன்படுத்தலாம். முந்தைய வழக்குனர்கள் கொண்டு வந்த நிலக்கரி இன்னும் மின் நிலையத்தில் உள்ளது. எனினும் நுரச்சோலையில் மின் நிலையத்தில் உள்ளவர்களிடம் கேட்டால் மார்ச் 1 பின்னர் முன்பு கொண்டு வந்த நிலக்கரி தீர்ந்துவிடும் என்பதால் அவர்கள் முற்றிலும் புதிய நிலக்கரிக்கு மாற வேண்டியிருக்கும் என்று அவர்கள் மிகவும் பயப்படுவதாக கூறுவார்கள். இந்த தரப்பட்ட நிலக்கரியை 24 மணி நேரம் பயன்படுத்தும் போது இயந்திரங்களுக்கு ஏற்படும் சேதம் மிகப்பெரிய பிரச்சனையாகும். மழை இல்லாத காலப்பகுதியில் நுரைச்சோலை மின் நிலையத்தில் 2 அல்லது 3 இயந்திரங்கள் சேதமடைந்தால் நாம் என்ன செய்வோம்? அப்படி நடந்தால் அது இலங்கை மின்சார சபைக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும். இலங்கை முழுவதும் அது ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். இது குறித்து பொறியியலாளர்களுடன் சேர்ந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். முழு நாட்டின் மின்சாரத்துறையின் பாதுகாப்பும் இழக்கப்படும். மேலும் இதை முறையாக நிர்வகிக்காவிட்டால் மின்சார கட்டணம் பெரிய அளவில் அதிகரிக்க வேண்டியிருக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஹைலெவல் வீதி பன்னிப்பட்டிய பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. குறித்த விபத்து இன்று காலை பன்னிப்பட்டிய பகுதியில் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இருந்து திடீரென கவனக்குறைவாக வீதிக்குள் நுழைய முயன்ற முச்சக்கர வண்டி ஒன்றை மோதாமல் தவிர்க்க முயன்ற பேருந்து வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த லொரியொன்றுடன் மோதியதாலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் ஏனைய 2 சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விசா நிபந்தனைகளை மீறி இலங்கையில் தங்கியிருந்து இணையதளம் ஊடாக பாரிய நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்த 16 சீன பிரஜைகள் கொழும்பு 7 குருந்துவத்தை போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு 5 ஜாவத்தை வீதி மற்றும் டொன் கரோலிஸ் வீதி ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளில் தங்கியிருந்த சீனர்கள் குழு ஒன்று சந்தேகத்துக்கிடமான முறையில் செயற்படுவதாக குருந்துவத்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதற்கமைய குற்றப்புலனாய்வு பிரிவினருடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போதே இவர்கள் அனைவரும் பிடிபட்டனர். சந்தேக நபர்களிடமிருந்து மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட அதிநவீன இலத்திரனியல் உபகரணங்கள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது 23 மடிக்கண்ணடிகள், 11 கைத்தொலைபேசிகள், 7 ரவுட்டர்கள், 9 குரல் மொழிபெயர்ப்பு இயந்திரங்கள், வரி செலுத்தப்படாத 3180 வெளிநாட்டு சிகரெட்டுகள் என்பவையே சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. இவ்வாறு கைது செய்யப்பட்ட 16 சீன ஆண்களும் இலங்கையில் இருந்து கொண்ட வெளிநாடுகளில் உள்ள நபர்களை தொடர்பு கொண்ட பிரமிட் பாணியிலான நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்தமை முதற்கட்ட விசாரணைகளில் உறுதியாகியுள்ளது.
அத்துடன் இவர்கள் சுற்றுலா விசா நிபந்தனைகளை மீறி நீண்ட காலமாக தங்கியிருந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் அவர்களது விசா விவரங்கள் தொடர்பாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துடன் இணைந்து மேலதிக விசாரணைகளை குருந்துவத்தை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கு பயணிகளை ஏற்றிச் சென்ற படகில் கடற்படையினர் மதுபான டின்களையும் ஏற்றிச் சென்றமை தொடர்பில் பயணிகள் விசனம் தெரிவித்துள்ளனர். குறிக்கட்டுவானில் இருந்து திங்கட்கிழமை மாலை நெடுந்தீவு நோக்கி பயணித்த நெடுந்தாரகை படகில் கடற்படையினர் பெருமளவான மதுபான டின்களை ஏற்றி நெடுந்தீவுக்கு எடுத்து சென்றுள்ளனர். நெடுந்தாரகை படகில் பெண்கள் சிறுவர்கள் என பெருமளவானவர்கள் பயணித்த நிலையில் அந்த கடற்படையினரும் பெருமளவான மதுபான டின்களை படகில் ஏற்றிச் சென்றுள்ளனர். அதேவேளை பொது போக்குவரத்து சாதனத்தில் கடற்படையினர் அளவுக்கு அதிகமான மதுபான டின்களை ஏற்றிச் சென்றமை தொடர்பில் போலீசாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியில் உள்ள சிறப்பு அங்காடிக்குள் பெண்ணொருவரை மற்றொரு பெண்ணொருவர் கத்தியால் வெட்டி காயப்படுத்தியுள்ளார். காயமடைந்த பெண் வவுனியா பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கூமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த 50 வயதான பெண்ணொருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான பெண்ணை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தையில் தற்காலிக கட்டுப்பாடுகள் நிலவிய போதிலும் தமது எரிவாயு கொள்கலன்களின் விநியோகம் தடையின்றி தொடரும் என லோப்ஸ் எரிவாயு PLC பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளது. ஹம்பாந்தோட்டையில் உள்ள 30,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட எரிவாயு இறக்குமதி முனையத்தில் ஏற்பட்ட தற்காலிக தடையால் வழமையான இறக்குமதி நடவடிக்கைகளில் பாதிப்பு ஏற்பட்டதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறித்த முனையத்திற்கான அனுமதி நடைமுறைகளை விரைவுபடுத்துவதற்காக நிறுவனம் அரசாங்க அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயற்பட்டு வருகின்றது. உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதற்காக சர்வதேச விநியோகஸ்தர்களுடன் இணைந்து எரிவாயு கப்பல்களை நேரடியாக கொழும்பு துறைமுகத்திற்கு திசை திருப்ப மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எரிவாயு கையிருப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் விநியோக கட்டமைப்புகள் சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு தேவையான எரிவாயு தொடர்ச்சியாக கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லோப்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாட்டன் பிரிட்ஜ் லக்சபான பிரதான வீதியில் அவிசாவளை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த கார் ஒன்று வீதியை விட்டு விலகி 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது. காரில் பயணித்த 5 லக்சபான வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதோடு மேலும் 2 மேலதிக சிகிச்சைக்காக நாவலப்பட்டி ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். காரை செலுத்தியவர் உறங்கியதன் காரணமாகவே இவ்விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். விபத்தினால் கார் பலத்த சேதமடைந்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 3 மாத காலமாக தடைப்பட்டிருந்த மட்டக்களப்பு கொழும்புக்கான இரவு தொடர்ந்த சேவை மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது. கொழும்பில் இருந்து புறப்பட்ட நேற்று இரவு 7 மணிக்கு தொடர்ந்து இன்று காலை 6 மணியளவில் மட்டக்களப்பை சென்றடைந்துள்ளது. கடந்த 7 மாதத்துக்கு முன்பு கிழக்கு மாகாணத்துக்கான தொடர்ந்த சேவைகள் காட்டு யானைகள் விபத்துக்குள்ளாகும் காரணத்தினால் நள்ளிரவு 11 மணிக்கு மாற்றப்பட்டு இடம்பெற்று வந்தது. இருப்பினும் இயற்கை அழுத்தத்தினால் அவை தடைப்பட்டிருந்தன. இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்ட பொதுமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவிடம் விடுத்த வேண்டுகோளின் பேரில் போக்குவரத்து அமைச்சரினால் மீண்டும் இரவு சேவை பழைய வழமையான நேரத்துக்கு மாற்றப்பட்டு தற்போது சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாண சுற்றுலாத்துறையை கட்டியெழுப்பும் வகையில் அரசாங்கத்தினால் இயற்கை அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த தொடர்ந்து பாதைகள் அனைத்தும் சீர் செய்யப்பட்டு தற்போது அனைத்து சேவைகளும் வழமைக்கு திரும்பியுள்ளன. இதில் முன்பிருந்ததைப் போல குளிரூட்டப்பட்ட உரங்கள் இருக்கை பெட்டிகளுடன் நிகழ்நிலை ஊடாக முன்பதிவுகளும் மேற்கொள்ள முடியும் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் தென் மாகாணத்திலும் ரத்தினபுரி, மொனராகலை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்ற அதேவேளை மத்திய, சபரகமுவ, மேற்கு, வடமேற்கு
மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படும். இதனால் வாகன சாரதிகள் மற்றும் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.